சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. ஷவர்மா, குழிமந்தி சிக்கன் போன்ற இறைச்சி உணவுகளை சாப்பிட்டு சிலர் உயிரிழந்த நிலையில் வெளியில் இறைச்சி உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்குமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்ப்போம். நாமக்கல்லில் ஷவர்மா சாப்பிட்டு 14 வயது சிறுமி உயிரிழந்த நிலையில் அண்மையில் மும்பையில் சாலையோர கடையில் ஷவர்மா சாப்பிட்ட 19 வயது இளைஞர் இறந்து போன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ஷவர்மாவை தொடர்ந்து சமூக வலைதளத்தில் பிரபலமான குழிமந்தி சிக்கன் உணவை சாப்பிட்டும் சிலர் உயிரிழந்துள்ளனர். கேரள மாநிலம் காசர்கோடு பகுதியைச் சேர்ந்த அஞ்சுஸ்ரீ என்ற கல்லூரி மாணவியும் சிறுவதூர் பகுதியைச் சேர்ந்த ரேஷ்மி என்ற செவிலியரும் கடந்த ஆண்டு குழிமந்தி சிக்கன் உணவு சாப்பிட்டு உயிரிழந்தனர். கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள உணவகம் ஒன்றில் குழிமந்தி சிக்கனை சாப்பிட்ட 85 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒரு பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் ஷவர்மா, குழிமந்தி சிக்கன் போன்ற இறைச்சி வகை உணவுகளை தவிர்ப்பது நல்லது என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த ஷவர்மா சிக்கன், குழிமந்தி சிக்கன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. இது பழைய சிக்கன் ரூம் டெம்பரேச்சரில் ரொம்ப நேரம் வச்சுட்டு அது கெட்டு போனதுக்கப்புறம் சாப்பிட்றதுனால வர ஆபத்து தான் இது. ஒரு மீட்டுனா வித்தின் 1 or 2 hours நம்ம குக் பண்ணி யூஸ் பண்ணுறது நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன நடக்கும், அது நிறைய எப்படி நமக்கு நல்லா அந்த சிக்கன் மட்டன்லாம் பிடிக்குமோ, பிளட்டெல்லாம் பிடிக்குமோ, அந்த மாதிரி இந்த கிருமிகளுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா வளருவாங்க. கெட்டுப்போன இறைச்சி துர்நாற்றம் அடிக்கும் என்றும், ஆனால் அவற்றின் மீது மசாலா பொருட்களை தடவி விடுவதால் நம்மால் எளிதில் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். வழக்கமாக இளஞ்சிவப்பு, சிவப்பு கலராக இருக்கிற மட்டன் கிரே கலராக மாறும். அப்போ அது நமக்கு தெரியும். ரொம்ப ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். இதில் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அது மேலே மசாலா, ஸ்பைசஸ்ஸு, மஞ்சத்தூள் எல்லாம் தடவி அந்த மசாலா வாசம் இந்த கெட்டுப்போன பொருட்களோட மாமிசத்தோட அதிகமாக மசாலா வாசம் வர மாதிரி பண்ணுறதுனால நமக்கு அது தெரியறது இல்லை. இதுதான் முக்கியமான காரணம். இறைச்சி உள்ளிட்ட உணவுகளை வீட்டில் சமைத்து உண்பது நல்லது என்றும், தேவைப்பட்டால் ஃப்ரிட்ஜில் வைத்து பயன்படுத்தலாம் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சிக்கன், மட்டன் எதுவாக இருந்தாலும், மீன் எதுவாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத ரெடியாகி ஃப்ரெஷ்ஷாக ஒரு 1 hour 2 மணி நேரத்தில் யூஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சமைச்சிட்டிங்கன்னா கூட 1 or 2 hours மேலே இருக்கிற மாதிரி இருந்தால் உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜ் டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் ஆகணும். ஃப்ரிட்ஜிலே வச்சா கூட 1 நாள் 2 நாளைக்கு மேலே சாப்பிட வேணாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாலே 4-5 மணி நேரம் லேட்டாக இருந்துச்சுன்னா அதில் வச்சு பிரயோஜனம் இல்லை. ஸோ சரியான முறையில் பதப்படுத்தப்பட்டு சரியான முறையில் குளிர்சாதனத்தில் வச்சுருந்தோம்னா அதில் எக்ஸ்பைரி டேட்னு போட்டிருக்கோம், இத்தனை டிகிரி டெம்பரேச்சர் வச்சுருந்தான்ட்டு. அதில் அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அதில் கலர் சேஞ்சஸ் இருக்குதா, ஸ்மெல் வருதா, அதெல்லாம் பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். தற்போதைய ஃபாஸ்ட் ஃபுட் உணவு கலாச்சார முறை உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடியதாக மாறி வருவதாகவும், அதை தவிர்த்து வீட்டில் சமைத்த உணவுகளை உண்பதே நல்லது என்பது மருத்துவர்களின் அறிவுரையாக உள்ளது. தந்தி செய்திகளுக்காக செய்தியாளர் தாயுமானவன். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.